எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராவரமே. அன்பான மீனராசி பிள்ளைகளே, உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. எல்லா மனுஷாளுக்குள்ளேயும் ஒரு ரகசியம் இருக்குது. மீனராசிக்குள்ளேயும் நிறைய ரகசியம் இருக்குது. அந்த ரகசியங்களை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அதில் சில ரகசியங்களை நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும். சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையோட ஜேர்னியில் கண்டிப்பாக நம்ம நடத்தி காட்டணும். மனுஷாலோட ரொம்ப தொடர்பில் இருக்கணும், விலகி இருக்கக்கூடாது மீனராசிக்காரர்கள். ஏன்னா நடக்கிற சம்பவங்கள், நடக்கிற செய்திகள் சில விஷயங்களை நமக்கு விலக்கி இருக்கிறதுக்கு தான் வைக்கும். சில நேரத்தில் உறவே வேண்டாம் போடா அப்படின்னு கூட தோணும். சில நேரத்தில் இந்த மனுஷன்லாம் வேணாண்டா, எல்லா பயிலையும் ஏமாத்துறானா, என்னடா இது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு தோணும். என்னடா நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் படிச்சுக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் அந்த படிப்பில் எனக்கு ஒரு முன்னேற்றம் வரலையேன்னு தோணும். நான் வேலை பார்க்குறேன், அந்த வேலையில் எனக்கு ஒரு ரெகக்னைசேஷனே கிடைக்க மாட்டேங்கன்னு தோணும். இப்படிலாம் தோணும். ஆனால் அதை ஒன்றும் பண்ண முடியாது, திருப்பி அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம மனசில் ஆண்டவன் சில ரகசியங்களை நமக்கு வச்சு கொடுக்குறான், சில ஹெல்ப்லைன் கொடுக்குறான். அந்த ஹெல்ப்லைனை நம்ம பயன்படுத்தணும். ஃபஸ்ட்டு என்னென்னா, உங்களுக்குள்ள ஒரு திறமை மறைந்திருக்குங்கிறத நீங்கள் நம்பணும். ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒரு திறமை மறைந்திருக்கு. அது என்ன திறமை சார்? நான் அவர்கிட்ட நல்லா பேசுவேன் சார், அது திறமை சார். அதை பொறுத்துப்பேன் சார், அது திறமை. பொறுத்துக்கிறதும் திறமை, நல்லா பேசுறதும் திறமை, சகிப்புத்தன்மை திறமை. இப்போ இந்த திறமையை நம்ம அதை வச்சு தான் முன்னுக்கு கொண்டு வரணும். ஒரே ஒரு விஷயம் நான் என்றைக்குமே சொல்லுவேன், பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற ஒரு வார்த்தை, எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் சொல்கிற வார்த்தை, ஒரு ஆண்கிட்ட ஒரு பெண் கேட்கக்கூடாத சில கேள்விகள் இருக்குது. சில விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடாது ஒரு ஆண்கிட்ட ஒரு பெண். என்னென்னா, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, நீ உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கிறேன். இது ஒரு பெண் எதிர்பார்க்கக்கூடாது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கணும், ஒருத்தவங்களை நம்புற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகும்னா, அந்த இடத்துல நம்பிக்கை துரோகம் ஆரம்பிக்கும். எனக்கு உங்களை விட்டால் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு பெண் எல்லா இடத்துலையும் போல்ட்னஸாக இருக்கணும், ரொம்ப போல்டாக இருக்கணும். அதேமாரி ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கிட்ட எதிர்பார்க்காத சில வார்த்தைகள் இருக்குது. அதையும் ஒரு ஆண் பெண்ணுக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இது மாதிரி வார்த்தைகளை ஒரு ஆண் பேசுறதுல தான், அவன் நினைக்கிறதுல தான் அவனுக்கு பெரிய விஷயத்தில் மாட்டிக்கிறான், கஷ்டப்படுறான். அது மாதிரி ஒரு ஆண் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னை விட்டு நீ எங்கேயும் போயிடக்கூடாது, இங்கேயும் ஆண் மாட்டிப்பான். என்றைக்குமே இந்த கியூரியாசிட்டிங்கிறது ஆணுக்கு அதிகம். இப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே இந்த மீனராசிக்காரவங்க இது மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, மீனராசிக்காரவங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குது, அதை கண்டிப்பாக வெளிப்படுத்துங்க. அது உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கை ஒரு அர்த்தத்தை தேடுகிறதுங்கிறத முதல்ல புரிஞ்சுங்க. இது உங்களோட ரகசியம். ஏதோ ஒரு அர்த்தத்தை, எது செஞ்சாலும் ஒரு அர்த்தமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தப்பு இல்லையே, இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். என் வாழ்க்கை ஒரு அர்த்தத்தை தேடுது சார், நான் நடக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் தேடுது, நிற்கிறதுக்கு ஒரு அர்த்தம் தேடுது, ஒருத்தனுக்கு உதவி பண்ணால் அதுக்கு ஒரு அர்த்தம் தேடுது. நான் எதிர்பார்க்கறது தப்பு இல்லை. அந்த அர்த்தம் இல்லாத உறவுகளோடு வாழ விரும்பலை, அது வேண்டாம், விலக்கிப்போம். அர்த்தம் இல்லாத ஒரு கூட்டணியிலேருந்து விலகிறது தப்பு கிடையாது, விலகிக்கும், நல்லா இருப்பேன். ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, மூணாவது ரொம்ப முக்கியமானது, ஒரு நம்பிக்கை தான் ஒரு மனுஷனை முன்னேற்றுது. நம்பிக்கையே இல்லாத இடத்துல எதுக்கு சார் வாழணும்? சார் நாளைக்கு மாறும், நாளானைக்கு மாறும், அப்புறமா மாறும், அப்படியே மாறும், இப்படியே வாழலாம், எதுக்கு சார் வாழ்க்கை? எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த இடத்த விட்டு வெளியேறணும் சார். நம்பிக்கை ஒரு மனுஷனை முன்னேற்றுகிறது. அந்த நம்பிக்கை உங்களுக்கு யார் மீதாவது இல்லாமல் போயிடுச்சுன்னா அதை மீண்டும் வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அவர்கள் திருந்துவார்கள்னு நீங்கள் நினச்சி வருந்தாதீர்கள், விலகிடுங்க. இதுதான் உங்கள் ரகசியம். இன்னும் சில விஷயம் சொல்கிறேன். சில நேரங்களில், பல நேரங்கள் பார்த்தீங்கன்னா காயங்களை உங்களுக்கு ஆற்றுகிறது. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நிறைய காயம் உங்களுக்கு ஏற்படுது, அதை நிறைய இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த காயங்களை நீக்குது. இந்த பிரபஞ்சம் நிறைய காயங்களை நீக்குது. அப்போ மறைக்கப்பட்ட காயங்கள்,
மறுக்கப்பட்ட காயங்கள் இது நீக்கப்படுகிறது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்கு இந்த இடத்த விட்டால் நமக்கு எதுவும் பிரச்சனை, அடுத்து நமக்கு எல்லையே தெரியாதோ, நமக்கு வழி இல்லாமல் போயிடுவோமோ அப்படி நினைக்காதீங்க. அதை விட்டு வெளியில் வாங்க. அங்கே தான் உங்கள் ரகசியமே இருக்குது. நீங்கள் என்னைக்கு ஒரு இடத்த விட்டு வெளியில் வரீங்களோ அங்கே உங்கள் வாழ்க்கையே ஆரம்பமாகும். உங்களுக்கு ஃபெயிலியரே கிடையாது. மனுஷன் இறுதியில் தேடுறது என்ன தெரியுமா? வாழ்க்கையில் அமைதி, அன்பு, இதுதாங்க தேடுறோம். எல்லாரும் தேடுறது அதுதான். பிறக்கும்போது ஒரு காதலால் ஒரு மனுஷன் பிறக்கிறான், சாகும்போதும் காதல் தான் வரும். எப்படி தெரியுமா? என்னப்பா என்னை யாரும் கண்டுக்க மாட்டீங்க சொல்கிறோம்ல. எத்தனை பேர் சொல்கிறோம்? சொல்கிறோமா இல்லையா? மீனராசிக்காரங்களே சொல்லுங்கள். அப்போ நம்மளுடைய உணர்வுகளை, நம்மளுடைய உறவுகளை, நம்மளுடைய பாசத்தை ஒருத்தவங்க ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. அவங்க இன்றைக்கே புரிஞ்சுக்கணும். ஏன் புரிஞ்சுக்கல அப்படி நம்ம இப்போ நினைக்கவே கூடாது. மீனராசிக்காரர்களே, பெத்த குழந்தைங்க வரைக்கும் நமக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. கல்யாணம் பண்ண வீட்டில் கட்டின புருஷன்லேருந்து கட்டின பொண்டாட்டி வரைக்கும் நமக்கு ஆப்போசிட் ஆகுவாங்க. அப்போ ஃபீலே பண்ணாதீங்க. ஆப்போசிட் ஆகிறாங்களேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் ஏற்படும். அதுதான் நம்ம ரகசியம். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். அதுக்கு நம்ம சரண்டர் ஆகிடக்கூடாது. என்னை மன்னிச்சிடு. நல்லா தெரிஞ்சுங்க, மீனராசிக்காரர்களுக்கு ஒரு ஆழ்ந்த ரகசியத்தை சொல்கிறேன். ஆழ்ந்த ரகசியம், உள்ளார்ந்த ரகசியம். நீங்கள் யாரையுமே தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க. முதல்ல அதை தெரிஞ்சுங்க. தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க. நீங்கள் யாரை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களோ அவனால் எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு கிடைக்காது. சரிக்கு சமமாக நின்னால் கூட பிரயோஜனம் உண்டு. தூக்கி வைத்து கொண்டாடுவதனால் உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. அவங்க தான் உங்களை முதல்ல ஏமாற்றுவாங்க. அவங்க தான் உங்களை ரொம்ப நசுக்கிடுவாங்க. அவங்க உங்களை முன்னேற விடாமல் தடுத்துடுவாங்க. நீங்கள் யாரை ரொம்ப நம்பி எல்லாத்தையும் இழக்கிறீங்களோ, இவர் என்னை பார்த்துப்பார், அவர் என்னை பார்த்துப்பார், சோறு என்னை பார்த்துக்கும், இப்படியே நம்பி 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 நீங்கள் ஒன்று ஒன்றா இழந்துக்கிட்டே போவீங்க. இழந்துக்கிட்டே போகும்போது அந்த நம்பினவங்களையும் நீங்கள் இழந்துடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் உஷாராக இருப்பான். அப்போ உங்களுக்கு முன்னாடியே அவர்னஸ் ஆண்டவன் கொடுத்துருவான். ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? நீ இந்த பக்கம் போகாத அப்படின்னு சொல்லும், பட்சி சொல்லும். ஏதோ ஒரு சாஸ்திரம் தடுக்கும், ஏதோ ஒரு அன்பு உங்களை பேசும். புரிஞ்சுக்கிங்க. இந்த இடத்துல தான் மீனராசிக்காரங்க நிறைய பேர் கோட்டை விடுறது, சொதப்பிடுறது. ஒரு நல்ல தெரிஞ்சுங்க, இந்த உலகத்தில் நமக்கு பின்னாடி யாருமே இல்லைன்னு நம்புங்க. முதல் விஷயம், யாருமே இல்லைன்னு நம்புங்க. நம்மளுடைய பெரிய மனபலம் என்ன தெரியுமா? பல பேர் மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் நம்ம பின்னாடி ஏதோ 1000 பேர் இருக்கிறான்னு நினைப்போம், 1,00,000 பேர் இருக்கிறான்னு நினைப்போம். நம்ம குடும்பத்தில் உள்ளவனே நம்ம பின்னாடி இருக்க மாட்டான். அவனே நம்மள்ட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்த்துன்னு இருப்பான். அது இருக்கிற வரைக்கும் தான். நீங்கள் முன்னாடி ஒன்று கையில் வச்சுருக்கிற மாதிரியே வச்சுருந்தீங்கன்னா அவன் உங்கள் பின்னாடி இருப்பான். நீங்கள் கையை அப்படி காட்டிட்டு இப்படி செஞ்சு பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ளவனே உங்களோட இருக்க மாட்டான். அப்புறம் எங்கே பின்னாடி 1000 பேர் இருக்கிறது, 2000 பேர் இருக்கிறது. அப்போ என்ன பண்ணலாம்? அந்த காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, கையை மூடிக்கினே இருப்பா அப்படின்வாங்க. ஏன்னு ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரியே காட்டியா, பாவலா பண்ணியா அப்படின்வான். இந்த பாவலா பண்ணுறது மீனராசிக்கு தெரியாது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரகசியத்தை சொல்கிறேன், பாவலா பண்ணுங்க, இருக்கிற மாதிரி காட்டிங்க. இல்லையா நம்பாதீங்க. உங்கள் பின்னாடி யாரோ இருக்கிறாங்க, எனக்கு பின்னாடி இவங்கெல்லாம் கண்டிப்பாக இறுதி வரை இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்களை தோக்கடிச்சிடும். நான் முதல்ல சொன்னேன், நம்பிக்கை மனிதனை முன்னேற்றுறதுன்னு சொன்னேன். ஆனால் நான் சொன்னது நீங்கள் எப்படி நம்பணும்? நான் ஜெயிச்சிருவேன், நான் வெற்றி பெறுவேன், நான் போகிற ரூட்டு கரெக்டாக அப்படி நம்பணும். எனக்கு பின்னாடி இவன் இருப்பான். இப்போ இன்னொருத்தனை நீங்கள் நம்புறீங்க, உங்களை நம்பலை. நல்லா கவனிங்க. இன்னொருத்தனை நம்புறது வேற, உங்களை நம்புறது வேற. என் பின்னாடி இவன் இருப்பான், எனக்கிட்ட இவன் இருப்பான் அப்படி நினைக்கிறீங்க, இன்னொருத்தனை நினைக்கிறீங்க. அது உங்களை தோக்கடிக்கும். உங்கள் திறமையை நீங்கள் நம்புங்க. உங்கள் திறமை மட்டும்தான் உங்களை பலப்படுத்தும். கடைசியில் வரக்கூடியது அன்பு. அந்த அன்பு உங்களை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வச்ச ஒரு அன்பு உங்களை மீண்டும் உங்களை நல்ல வழிப்படுத்தும். மீனராசிக்காரவங்க நம்பி இருங்க, நல்லது நடக்கும். உறவுகளே, இது வரைக்கும் நீங்கள் உங்கள் ராசியில் உங்கள் செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கான சில ரகசியங்களை நான் பேசியிருக்கிறேன், சில எண்ணங்களை உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறோம். நீங்கள் இதெல்லாம்
விழிப்புணர்வோடு இதை அதிகப்படுத்தி இதை எதையெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், தெரியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வாழணும். ஏன்னா இந்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கையை மாற்றணும். இதுக்கு பிறகும் நாட்கள் நமக்கு ரொம்ப குறைவு. எல்லா வாழ்க்கையிலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு லெஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால நம்ம லைஃப்பில் என்ன பண்ணணும், ஒரு டைம் ஒரு டேட்டு கிழிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் நம்ம என்னதான் நம்ம பண்ணுறது, நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றணும். அதற்கான முதல் முயற்சியை இப்போ நம்ம எடுக்கிறோம். என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். இந்த பிரபஞ்ச வாயிலாக அர்த்தமுள்ள வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பமாகிறது. முதல்ல நாம் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகம் இருக்குன்னு நம்பாதீங்க. நாம தான் அதை மாற்றணும். நம்ம உறவுகளையும் நம்ம உலகத்தையும் நம்மக்கிட்ட இருக்கிறவங்களையும் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம தான் மாற்றணும். அந்த முயற்சியை நம்ம நினைச்சோம்னா அந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி பண்ணும். சில காயங்களை இந்த மனுஷா கொடுக்க தான் செய்வா. காயங்களை கொடுக்கறது தான் மனுஷனுடைய தன்மை. ஏதாவது உளறி கொட்டுவான், பேசி நம்மளை மனசை காயப்படுத்துவான். இந்த உலகத்தில் நம்மளை பயமுறுத்துறதுக்கும் காயப்படுத்துறதுக்கும் பஞ்சமே கிடையாது. எல்லாரும் இந்த வேலைகளில் ரொம்ப திட்டமிட்டு செய்வாங்க. நம்ம குடும்ப உறுப்பினர்கள் செய்வாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க செய்வாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு அலாதி பிரியம், அவங்களையெல்லாம் மாற்ற முடியாது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் 1000 உண்மைகள் இருக்கு, பல ரகசியங்கள் புதைஞ்சிருக்கு. இந்த உலகத்தில் மனிதனுடைய மனதை அறிய யாரும் விரும்பலை. இன்னொருத்தவனோட மனசை விரும்பலை யாரும். அதை அறிஞ்சிக்க விரும்பலை. நீ என்னப்பா பண்ணுற, உனக்கு என்னப்பா பிடிக்கும், அதை கேட்க அவங்க விரும்பலை. நாமளா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். காயங்களை தான் இந்த உலகம் உண்டு பண்ணுது, இந்த உயிர்கள் உண்டு பண்ணுது. இந்த காயங்களுக்கு மருந்தும் இல்லை. இதையே நினச்சி நம்ம வருத்தப்பட்டு வீணா போகிறத விட நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசைகளை, கனவுகளை, ரகசியங்களை நாம் பாதுகாத்து அதுபடி நம்ம வாழ ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். நாம் தேடுற அன்பு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் எல்லா மனுஷனுக்கும் பொதுவாக ஒரு ரகசியம் இருக்குது. என்ன தெரியுமா? நாம் தேடுற அன்பு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த பிரபஞ்சத்தை நாம் எதிர்கொள்வோம். இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக நல்லதை கொடுக்கும். நான் உங்களோடு கண்டிப்பாக பயணிப்பேன். என்னை ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக இந்த சேனல் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நான் என்னைக்கும் உங்களுக்கு நிழலாக இருப்பேன். நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.